தடியங்காய் தயிர் குழம்பு, பூசணிக்காய் தயிர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பூசணிக்காய் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அளவு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மூழ்கிற அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் ஒரு 5, ஒரு சில அளவு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 2 பச்சை மிளகா, ஒரு 1/2 hour ஊற வச்ச கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து நம்ம தடியங்காயோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ராவாக 1 கப் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளிச்ச தயிர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அது கூட வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம தடியங்காயோட தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு, கறி லீவ்ஸ், பட்டை வத்தல், பெருங்காயம் ஆட் பண்ணி நம்ம ஃபைனலாக குழம்போட ஆட் பண்ணால் சூப்பர்வான தயிர் குழம்பு ரெடி.